பரோட்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. மைதா மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, அரை கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி, எண்ணெய். இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதுக்கு அரை ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பிசைஞ்சிக்கலாம். அதை தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மாவை நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நல்லா இப்படி மாவை பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பரோட்டா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மாவை இந்த மாதிரி நல்லா அப்படியே கையை வச்சு நல்லா அழுத்தி நல்லா பிசைங்க. இப்போ நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறட்டும். இதை நான் மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா நம்ம பரோட்டா தீத்திக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உருண்டை பிடிச்சி பரோட்டா தீத்த ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக ஒரு உருண்டையை பிடிச்சிக்கிறேன். பரோட்டா தீத்திக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டு பரோட்டாவை தீத்த ஆரம்பிச்சிடலாம். நல்லா அப்படி தீத்திட்டு கொஞ்சமாக எண்ணெயை வந்து இதில் தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு இப்போ வந்து இதை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். அதை
நல்லா இதை சுருட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் தீத்திக்கலாம். போட்டு சும்மா எண்ணெய் ஊற்றாமல் சும்மா அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். சும்மாவே இது நல்லா வெந்துடுச்சு. சும்மா ஒரு லைட்டாக தான் வேக வச்சுக்கிறேன். இதை நான் போட்டுக்கிறேன். அதில் அதேமாரி இதையும் தீத்திக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம அந்த பரோட்டாவை எடுத்து இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் போடுறேன் நான். நல்லா வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய பொரிச்ச பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கோல்டு கலரில் வரட்டும். நம்ம அப்போ எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம பொரிச்ச பரோட்டா. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். அதை இங்கே பாருங்கள், நல்லா செம்ம கலரில் கோல்டு கலரில் நல்லா செம்மையாக வந்துருக்குது பொரிச்ச பரோட்டா. போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தீய ஆரம்பிச்சிடும். பொரிச்சாச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.